வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிக்கு ஆசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க? ரோஹிணி சாமியார் கிட்ட போறத பத்தி மனோஜ் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு தாயத்து கட்டினல்ல அந்த சாமியார் எனக்கு நல்லா தெரியும். நம்ம போய் பார்க்கலாமான்னு கேக்குறாங்க. அவரை பார்த்தா என்ன ஆகும்னு ரோஹிணி கேட்க, நீ அங்க போலான்னு மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க ரோஹிணி. இந்த விஷயத்துல நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். எனக்கும் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலதான். என்ன வேணா பண்ணு, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு தன்னோட சப்போர்ட்டை கொடுத்துடுறாரு. தேங்க்யூ மனோஜ், இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், வா உள்ளர போலாம் அப்படின்னு கூட்டிட்டு வர்றாங்க. மனோஜ் வேற ரொம்ப கோவமா பேசினாருன்னு மகேஷோட ஹஸ்பண்ட் மகேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதோ அங்க பாருங்க வந்துட்டாங்கங்கிறாங்க மகேஷ். உள்ள வர்ற ரோகிணி, என் ஹஸ்பண்டுக்கு என் மேல பாசம் ரொம்ப ஜாஸ்தி, நான் கொஞ்ச நேரம் இல்லைன்னா கூட தேடி வந்துருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றவங்க உட்காரு மனோஜ்னு சொல்லிட்டு அவங்களும் உட்கார்றாங்க. சார், நான் உங்களுக்கு அப்பவே ஹாய் சொன்னேன் அப்படின்னு மகேஷோட ஹஸ்பண்ட் சொல்ல, ஹாய் ஹாய் அப்படிங்கிறாரு மனோஜும். சார், என் பேர் ஆகாஷ் அப்படின்னு அவர் சொல்ல, நல்ல வேலை உங்க பேர் மகேஷ் இல்ல, மகேஷ் மகேஷ்னு என்னை படுத்தி எடுத்துட்ட அப்படின்னு அவர்கிட்ட ரோகிணி கிட்டே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். 4 பேரும் ரொம்ப ஹாப்பியா லஞ்ச் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ருதி ஒரே டென்ஷனா ரூம்குள்ள இப்படி நடந்துகிட்டு இருக்க பாத்துட்டே இருக்க ரவி, இப்ப எதுக்கு நீ ரூம்குள்ள வாக்கிங் போயிட்டு இருக்க? மொட்டை மாடிக்கு போக வேண்டியதுதானேங்கிறாரு. ஏய், நான் வாக்கிங் போகலடா, யோசிச்சுட்டு இருக்கேங்கிறாங்க ஸ்ருதி. என்ன யோசிக்கிறேன்னு ரவி தெரியாம கேட்டுடுறாரு. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இது எப்படி இருக்கு தெரியுமா, பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி அப்படின்னு ரவி சொல்ல, டேய் என்னடா இப்படி சொல்ற? ஏன், நமக்கு என்ன குழந்தை பொறுக்காமலா போக போகுது? நான் தான் சொன்னேன்ல சரகேட் பண்ணிக்கலான்னு. நான் ரெடி தான்னு ஸ்ருதி சொல்ல தலையில அடிச்சுக்கிற ரவி, நான் ரெஸ்டாரண்ட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண தான் போறோம், அதுக்கு ஒரு நேம் வைக்கணும் சொல்லுங்கிறாங்க ஸ்ருதி. ரெஸ்டாரண்ட் விஷயம் இப்ப நான் சொல்லியா நீ செய்யற? இப்ப இதை மட்டும் எதுக்கு என்கிட்ட கேக்குற? உனக்கு தான் எல்லாம் தெரியுமேங்கிறாரு ரவி. ரொம்ப ஓவரா பண்ணாத, இது கூட ஐடியா சொல்ல மாட்டியா? பேரு சொன்ன உடனே இது ஹோட்டல்னு தெரியணும்னு ஸ்ருதி சொல்ல, அப்ப ஹோட்டல்ல தான் பேர் வைக்கணுங்கிறாரு ரவி. விளையாடாததா, ஒரு நல்ல நேமா யோசிச்சு சொல்லு, ரொம்ப ஷார்ட்டாவும் இருக்கணும், அப்பதான் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு மெதுவா ரவிய உள்ளர இழுத்துட்டு இருக்காங்க ஸ்ருதி. அவரு கழுவுற மீன்ல நழுவுற மீனா வைக்கலாம், ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுன்றாரு. எதுக்கு வெயிட் பண்ண சொல்ற, பேர் வைக்கவா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கே வெயிட் பண்ண சொல்றேன் அப்படின்னு ரவி சொல்ல, ஓ அப்ப நீ இன்னும் ஐடியாவையே சேஞ்ச் பண்ணிக்கவே இல்லையா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, நீ மட்டும் நான் சொல்றதை கேட்டு உன் ஐடியாவை சேஞ்ச் பண்ணிக்கிட்டியா என்ன அப்படின்னு ரவி கேட்க, நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு, ஒரு நாள் நீ தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே உன் கண்ணை கட்டி தூக்கிட்டு போய் அப்படின்னு கொலை பண்ற மாதிரி ஸ்ருதி வர, தூக்கிட்டு போய் அப்படின்னு ஜாலியா கேக்குறாரு ரவி. பட்டுன்னு ஒரு அறை விட்டுட்டு, டேய் நம்ம ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றப்போ ரிப்பன் கட் பண்ண வைக்க போறேன்னு சொல்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்னைய டென்ஷன் பண்றதுல உனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்குல்ல அப்படின்னு ரவி கேட்க, இரு 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 என்ன சொன்ன அப்படின்னு ஸ்ருதி கேட்க, என்ன டென்ஷன் பண்ணதில்லன்னு ரவி ஆரம்பிக்க, ஆஹாஹா கடைசியா சொன்னல அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஹாப்பியா இருக்குல்ல அப்படின்னு ரவி கேட்க, நைஸ் நேம் கிடைச்சிருச்சுங்கிறாங்க ஸ்ருதி. என்ன நேம் அப்படின்னு ரவி கேட்க, ஹாப்பி எப்படி இருக்குன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. என்னது ஹாப்பியா அப்படின்னு ரவி கேட்க, ஆமாண்டா ஹாப்பின்னு வைக்கலாம், ப்ரமோஷன் கூட நல்லா பண்ணலாம், ஹாப்பியா வாங்க, ஹாப்பியா சாப்பிட்டு போங்க, எப்படி இருக்குன்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே ஸ்ருதி கேட்க, ரவி தலையில இருந்து கால் வரையில பாத்துட்டு இருக்காரு. உனக்கு ஹாப்பி ஓகேவான்னு கேட்க, ஹாப்பியா இருந்தா யாருக்கு தான் பிடிக்காதுங்கிறாரு ரவி. ஏய், நான் நம்ம ரெஸ்டாரண்ட் பேரை சொல்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரெஸ்டாரண்ட் நீ ஆரம்பிக்க போற, அதையே என்கிட்ட கேக்குறேங்கிறாரு ரவி. ஏய், ஒரு விஷயமாவது பாசிட்டிவா பேசுறியாடா நீ? ஹாப்பிங்கிற பேரை கேட்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு, நான் பிக்ஸ் பண்ணிட்டேன், இதுதான் ரெஸ்டாரண்டோட பேரு அப்படின்னு எழுந்திருக்கிற ஸ்ருதி, முதல்ல இந்த நேம ரெஜிஸ்டர் பண்ணணும், கொஞ்சம் தள்ளுன்னு லேப்டாப் எடுத்துட்டு வந்து ரவி பக்கத்துல உட்கார்றாங்க. வேற ஏதாவது இந்த நேம்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு ஆன்லைன்ல செக் பண்றேன் அப்படிங்கிற ஸ்ருதி அவங்க வேலையில மும்முரமாயிட ரவி சலிப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு. முத்து தலைகுப்புற குடிச்சிட்டு 4 கால்ல நடந்து வீட்டுக்குள்ள வர்றாரு. மீனா மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவரு தலையை தொங்க போட்டுட்டு வர, மீனா அவர் பின்னாடி வந்து நிக்கிறாங்க. திடீர்னு திரும்புற முத்து பயந்து போறாரு. நான் இங்க இருக்கேங்கிறாங்க மீனா. என்ன இது, பேய் படத்துல வர்ற பேய் மாதிரி பின்னாடி வந்து நின்னு பயமுறுத்துற அப்படின்னு முத்து கேட்க, நீங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் உங்க கண்ணுக்கு பேயா தான் தெரியுவேன், இப்ப எதுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்க
அப்படின்னு மீனா கேட்க, பெரிய ராணுவ ரகசியம் மாதிரி கண்டுபிடிச்சிட்டியான்னு கேக்குறாரு முத்து. நீங்க வர்ற நடையிலேயே தெரியாதா? அன்னைக்கு கார் லைசென்ஸ் போச்சுன்னு குடிச்சீங்க, இன்னைக்கு என்ன வந்துச்சு உங்களுக்கு? அப்படின்னு மீனா கேட்க, மீனா துரோகம் பண்ணிட்டாங்க மீனா. வாழ்க்கையில போட்டி பொறாமை எல்லாம் இருக்கலாம், நமக்கு ஒருத்தன் கெட்டது கூட பண்ணலாம், ஆனா துரோகம் பண்ணக்கூடாது மீனா. எனக்கு துரோகம் நடந்துருச்சு அப்படின்னு முத்து புலம்ப. அப்படி என்ன துரோகம் நடந்துச்சு உங்களுக்கு? யார் உங்களுக்கு துரோகம் பண்ணதுன்னு மீனா கேக்குறாங்க. அவன்தான் அப்படின்னு முத்து டொப்புன்னு சோஃபால உட்கார்ந்துற. யாருன்னு கேக்குறாங்க மீனா. அந்த அருண் தான், அவன்தான் அப்படின்னு முத்து சொல்ல, அவரு என்னங்க பண்ணாரு அப்படின்னு மீனா கோவமாவே கேட்க, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா மீனா? நேத்து ஒரு திருடன் ஒரு அம்மா கழுத்துல கத்திய வச்சு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே தெரியுங்கிறாங்க மீனா. அருண் தான் அந்த அம்மாவை காப்பாத்தி திருடனை புடிச்சாருன்னு மீனா சொல்ல, கிழிச்சான், அவனா காப்பாத்துனா? நான் தான் மீனா காப்பாத்துனேன், நானும் அங்கதான் இருந்தேன் தெரியுமா உனக்குன்னு முத்து கேக்குறாரு. தெரியும், கோவில்ல அவரை பார்த்தேன், நீங்களும் உதவி பண்ணுனீங்கன்னு சொன்னாரு அப்படின்னு மீனா சொல்ல, யாருகிட்ட சொன்னான்னு கேக்குறாரு முத்து. என்கிட்ட தானே மீனா சொல்ல, உன்கிட்ட சொன்னா, ஆனா ஊருக்கு சொன்னானா? இந்த டிவி பேட்டியில எல்லாம் அவன் தான் பண்ணேன்னு சொல்றான் அப்படின்னு முத்து சொல்ல, அந்த அருண் தானேங்க அந்த அம்மாவை காப்பாத்தினாருன்னு கேக்குறாங்க மீனா. இல்ல மீனா, அவன் போய் சொல்றான், ரிஸ்க் எடுத்து காப்பாத்தினது நானுங்கிறாரு முத்து. ஏங்க, நீங்க இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணி அவர் சொல்லாம இருப்பாரு? சும்மா போதையில ஏதாவது உளராதீங்கிறாங்க மீனா. உடனே முத்துவுக்கு கோவம் வந்துடுது. யாரு போதையில உளர்றா? மீனா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், குடிச்சா உண்மையைதான் பேசுவேன்னு. நான் தான் காப்பாத்தினேன்னு சொல்றேன் இல்ல. என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? அப்படிங்கிற முத்து அங்க நடந்ததெல்லாம் சொல்றாரு. அந்த ஜாடி எடுத்து அப்படியே திருடை மண்டையில போட்டு அந்த அம்மாவை காப்பாத்தினது நானு. ஆனா அவன் என் பேரை கூட டிவில சொல்லல. பாத்தியா அப்படின்னு முத்து கேட்க, நீங்க சொல்றத பார்த்தா பெரிய உதவியெல்லாம் பண்ணியிருக்கீங்க. உங்க பேரையாவது சொல்லிருக்கலாங்களாங்க மீனா. அது என்ன சொல்லி இருக்கலாம்? சொல்லி இருக்கணும், என் பேரை தான் முதல்ல சொல்லி இருக்கணும். நான் மட்டும் அப்படி யோசிச்சு அந்த பொருளை தூக்கி அடிக்கலன்னா அவனால டக்குன்னு அந்த திருடனை புடிச்சிருக்க முடியாதுல்லங்கிறாரு முத்து. எங்க, நீங்க அங்க இருந்தீங்க, ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொன்னாரு, 2 பேரும் சேர்ந்து புடிச்சிருந்தீங்கன்னு நினைச்சேங்கிறாங்க மீனா. மீனா, அவன் சும்மா நின்னுட்டு இருந்தா மீனா. நான் மட்டும் அந்த மாதிரி பண்ணலன்னு வையேன், ஒண்ணு அந்த திருடன் அந்த அம்மாவோட நகையை எடுத்துட்டு ஓடி இருந்திருப்பான், இல்லன்னா அந்த அம்மாவை குத்திட்டு அந்த நகையை எடுத்துட்டு திருடன் தப்பிச்சிருந்திருப்பான். ஆனா அந்த அருணுக்கு கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சியே இல்ல மீனா. நான் போன் பண்ணி கேட்டேன், இதுதான் போலீஸ் பவர்னு சொல்றான் மீனா. ஏதோ அவனை நல்லவேங்கிறீங்க, நல்லவன் இப்படிதான் பண்ணுவானா? இன்னொருத்தன் பண்ண விஷயத்துக்கு தான் பேர் எடுக்கிறவனு திருடன் தான் இந்த அருண், யூனிஃபார்ம் போட்ட திருடன் அப்படின்னு முத்து சொல்ல, சரி விடுங்கங்கிறாங்க மீனா. அதெல்லாம் விட முடியாது மீனா, முடியாது. நான் பண்ணின விஷயத்துக்கு அவன் பேர் எடுத்துக்குவானா? இப்ப சொல்றேன் மீனா, எந்த ஜென்மத்துல என் தங்கச்சி சீதா அப்படின்னு ஆரம்பிக்கிறவரை நிறுத்திட்டு உன் தங்கச்சி, சரி விடு, எல்லாம் ஒண்ணுதான் வச்சுக்க. நம்ம சீதாவை அவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். அவன் என் கால்ல விழுங்க அழுது புரண்டாலும் சரி, அவன் நம்ம குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது, வர விடவும் மாட்டேன் அப்படின்னு சுத்தி சுத்தி பேசிட்டு சோஃபால டொப்புன்னு உட்கார்ந்துடுறாரு முத்து. சரி வாங்க, ஆறி போயிடுது, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு மீனா முத்துவோட கைய பிடிக்க, நான் சைட் டிஷ் சாப்பிடும் போதே சாப்பாடு சேர்த்து சாப்பிட்டேன் அப்படின்னு முத்து தலையை நட்டுட்டு உட்கார்ந்துருக்க. சரி வாங்க படுங்கங்கிறாங்க மீனா. முடியாது, நானே கடுப்புல இருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல, இப்ப வந்து தூங்க போறீங்களா இல்லையாங்கிறாங்க மீனா. நீ சொல்லி நான் ஏன் படுக்கணும், எனக்கு தூக்கம் வந்தா நானே தூங்குறேன் அப்படின்னு முத்து சோஃபாலேயே தூங்கி தூங்கி விழறாரு. அப்புறம் எழுந்திருக்க முடியாம தள்ளாடி விழப்போக மீனா பிடிக்க, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன் அப்படின்னு தள்ளாடிக்கிட்டே கட்டில்ல வந்து டொங்குல படுத்துக்கிறாரு. மீனா முத்துவுக்கு போத்தி விட்டுட்டு கொஞ்சம் கோவமும் யோசனையுமா சோஃபால வந்து உட்கார்றாங்க. அப்ப சீதா அவங்களுக்கு கால் பண்றாங்க. சொல்லு சீதான்னு மீனா கேட்க, அக்கா மாமா வந்துட்டாரா, மாமா கிட்ட பேசுனியா, அவருக்கும் இவருக்கும் சம்மதம் ஆயிடுச்சா அப்படின்னு சீதா கேட்க, இல்ல சீதா, அருண் சொல்றதுக்கும் இவர் சொல்றதுக்கும் அப்படியே நேர்மாறா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, என்னக்கா சொல்றேன்னு சீதா கேக்குறாங்க. ஆமா சீதா, அருண் வந்து உங்க மாமா ஹெல்ப் பண்ணாருன்னு தானே சொன்னாரு, ஆனா இவர் சொல்றத பார்த்தா இவர்தான் அந்த திருடனையே புடிச்சு கொடுத்திருக்காரு, அந்த அம்மா உயிரை காப்பாத்தினதும் இவர்தான், அப்புறம்தான் அருண் திருடனை புடிச்சிருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியாக்கான்றாங்க சீதா. உங்க மாமா நல்ல காரியம் செஞ்சாலே வெளியில சொல்ல மாட்டாரு, ஆனா இது அவர் சொல்றாருன்னா உண்மையா இருக்கும்னு தான் தோணுது
அப்படின்னு மீனா சொல்ல, நீ சொல்றத கேட்டாலே பயமா இருக்குக்கா. ஏன்க்கா, மாமா எல்லாத்தையும் பண்ணி அத அருண் பண்ணின மாதிரி காட்டிக்கிட்டா அது வேற பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நாம அவங்கள ஒன்னா சேர்க்கலான்னு பாக்குறோம். ஆனா நாளுக்கு நாள் அவங்கக்குள்ள இருக்க கேப் அதிகமாயிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சீதா சொல்ல, சரி நீ எதுக்கும் கவலைப்படாத சீதா, எல்லாம் ஒரு நாள் சரியாயிடுங்கிறாங்க மீனா. நான் வேணா அருணுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கவான்னு சீதா சொல்ல, ஏய் வேணாம் வேணாம், அதெல்லாம் ஒன்னும் பண்ண வேண்டாம். காலையில அவர் எந்திரிச்சதும் அவர்கிட்ட தெளிவா மறுபடியும் ஒரு தடவை கேக்குறேன் அப்படின்னு சீதா கிட்ட மீனா சொல்ல, சரிக்காங்கிறாங்க சீதா. சரி நீ எதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காத, நிம்மதியா படுத்து தூங்கு அப்படின்னு மீனா சொல்ல, சரிக்காங்கன்றாங்க சீதாவும். சரி நான் வைக்கிறேன்னு போனை வைக்கிறாங்க மீனா. மறுநாள் பொழுது விடியுது. சார் சார்னு கூப்பிட்டுக்கிட்டு ஒரு சேட்டும் அவரோட ஒய்ஃப் வந்து வாசல்ல நிக்கிறாங்க. பூஜை ரூம்ல இருந்த விஜயா யாருங்கன்னு கேட்டுட்டு வர அவங்க வணக்கம்னு சொல்ல, விஜயாவும் வணக்கங்கிறாங்க. உள்ள வந்து பேசலாமான்னு அவரு கேட்க, வாங்க வாங்க வந்து பேசுங்க, வாங்க வாங்கன்னு விஜயா அவங்கள கூட்டிட்டு வர அவங்க 2 பேரும் உள்ளர வர்றாங்க. சேட்டு கையில ஒரு பையோட இருக்கு. அவரோட ஒய்ஃப் ஒரு தாம்பாளத்துல பழம் பூ அப்படின்னு என்னென்னவோ வச்சிருக்காங்க. 2 பேரும் வந்து உட்கார, யார் நீங்க, என்ன விஷயம்னு விஜயா கேக்குறாங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதுங்கம்மா, நீங்க தான் அந்த தங்கமான பையனோட அம்மான்னு. உங்க பிள்ளைக்கு மரியாதை செய்ய வந்தோங்கம்மாங்கிறாரு சேட்டு. விஜயாவுக்கு ரொம்பவே உச்சி குளிர்ந்து போயிடுது. ஏன் பையனை பார்க்க வந்தீங்களா? உங்களை பார்க்கும் போதே நினைச்சேன், இருங்க வர சொல்றேன் அப்படிங்கிற விஜயா மனோஜ் மனோஜ்னு கூப்பிடுறாங்க. மறுபடியும் அவங்க மனோஜ்னு கூப்பிட, என்னம்மான்னு கேட்டுக்கிட்டு கதவை திறந்து மனோஜ் வர, பின்னாடியே செவிக்கால் போட்டு ஒட்டின மாதிரி ரோஹிணியும் வர்றாங்க. உன்னை பார்க்க வந்திருக்காங்கடா, உனக்கு ஏதோ மரியாதை செய்யணுமா அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷமா சொல்ல, எனக்கான்னு கேட்டுக்கிட்டு மனோஜ் அவங்கள பாக்குறாரு. சேட் அவர் ஒய்ஃபு கிட்ட, பாரு இவர் தானா அது அப்படின்னு கேட்க, அவங்க நகைங்கிறாங்க. இல்லம்மா, நாங்க சொன்னது இவர் இல்லைங்கிறாரு சேட்டு. இவ இல்லையா அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க, மனோஜ் வந்து உட்கார்றாரு. விஜயா, இவங்க யாருன்னு அண்ணாமலை கேட்டுட்டு வர, தெரியலங்க, நம்ம பையனுக்கு ஏதோ மரியாதை செய்யணும்னாங்க, நான் மனோஜ்ன்னு நினைச்சு கூப்பிட்டேன், ஆனா வேற பையன்னு சொல்றாங்க. ரவியா தாங்க இருக்கும், ஏன் ரவிய கூப்பிடு அப்படின்னு நின்னுட்டு இருக்க மீனா கிட்ட சொல்ல, ரவி அப்படின்னு மீனா கூப்பிட, சொல்லுங்கன்னு அவர் வெளியே வர்றாரு. அம்மா கூப்பிடுறாங்கன்னு மீனா சொல்ல பக்கத்துல வர்றாரு. டேய் ரவி, இவங்க ஏதோ மரியாதை செய்யணும்னு வந்திருக்காங்கடா, ஹோட்டல்ல ஏதாவது பெரிய சாதனை பண்ணனியா அப்படின்னு விஜயா கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லையேம்மா அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க. சேட்ட ஒரு ஒய்ஃபு கிட்ட, ஏயே அப்படிங்கிறாரு. தூசரா ஆத்மி அப்படின்னு சொல்ல, இவர் இல்லம்மா அப்படின்னு அவரு சொல்ல, இவனு இல்லைன்னா மரியாதை செய்யற அளவுக்கு வேற யார் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே விஜயா யோசிச்சுட்டு இருக்க. இல்லம்மா, கார் டிரைவர் அப்படின்னு அந்த சேட்டு சொல்லிட, விஜயாவோட முகம் விளக்கெண்ண குடிச்ச மாதிரி ஆயிடுது. ரோஹிணி மனோஜினி எல்லாரும் ஒரு மாதிரியா பார்க்க மீனாவோட முகம் மலர்ந்துடுது. விஜயா அமைதியா வாய முடிக்க, ஏன் விஜயா, அப்ப கடைசி வரைக்கும் உனக்கு முத்து பேர் ஞாபகமே வரலையே, அவனும் உன் புள்ளதானேன்னு கேக்குறாரு. ஏன் வீட்டுக்காரர் தானே மீனா சொல்ல, அப்படியாமா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, உனக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு அப்படின்னு அந்த சேட்டம்மா சொல்ல, அவர் மாடியில இருக்காரு, இருங்க கூட்டிட்டு வரேன்னு மீனா போறாங்க. வெளியே பால்கனிக்கு போறவங்க, ஏங்க ஏங்கன்னு கூப்பிட, என்னங்கிறாரு முத்து, உங்களை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, யாருங்கிறாரு. வாங்க உள்ளர இருக்காங்க, உங்களை பார்க்கதான் வந்திருக்காங்கங்கிறாங்க. யாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு முத்து வர, ஏங்க இவர்தான் என் உயிரை காப்பாத்துனதுன்னு அந்த அம்மா ஹிந்தில சொல்றாங்க. ஓ நீங்களான்னு கேட்டுக்கிட்டே முத்து வர, என்ன முத்து, உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு கேக்குறாரு அண்ணாமலை. ஆமாம்பான்னு முத்து சொல்ல, உங்க புள்ளையாலதான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன் அப்படின்னு சேட்டம்மா சொல்ல, அண்ணாமலை முத்துவ பாக்குறாரு. ரோஹிணியும் மனோஜும் கடுப்பா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஏதோ நல்லது பண்ணி இருக்கான்னு தெரியுது, ஆனா ஒன்னும் புரியலைங்களேங்கிறாரு அண்ணாமலை. சார், இவங்க என் ஒய்ஃபு, இவங்க வீட்டுல தனியா இருக்கும்போது ஒரு சோர் வந்து இவங்க கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி இருக்கான் அப்படின்னு சேட்டு சொல்ல, ஐயோங்கிறாரு அண்ணாமலை. அப்பதாங்க சார், யாரும் இல்லாத நேரத்துல உங்க பையனும் போலீஸும் வந்தாங்க. அந்த திருடி என்ன கத்தியால குத்த வந்தான், உங்க புள்ளதான் சரியான நேரத்துல வந்து என்ன காப்பாத்தினாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, முத்து சூப்பர்டா, கை கொடுங்கிறாரு ரவி. ரோஹிணியும் மனோஜும் ரொம்பவே பொறாமையா பாத்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நம்பாம இருந்த மீனாவும் முத்துவ பெருமையா பாக்குறாங்க. முத்து இதெல்லாம் சொல்லவே இல்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஆபத்துல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ண, இதெல்லாம் என்ன பெருசா பேசிக்கிட்டுங்கிறாரு முத்து. உடனே சேட்டு எழுந்து முத்துவோட கைய புடிச்சுக்கிட்டு, நீ பண்ணினது சாதாரண விஷயம் இல்லப்பா,
என் ஒய்ஃப் தான் எனக்கு எல்லாம். என்னோட வாழ்க்கையில அவ தான் அதிர்ஷ்டம். அவளால தான்ப்பா நான் முன்னுக்கு வந்தேன். அவ தான் என் உயிரு. நீ 2 உயிர காப்பாத்தியிருக்கப்பா. ரொம்ப நன்றிப்பான்னு சொல்ல, ஐயோ பரவால்ல நீங்க உட்காருங்கங்கிறாரு முத்து. இவங்க தான் என் அப்பா அம்மான்னு முத்து சொல்ல, சார் சில பிள்ளைங்க வீட்டுக்கு மட்டும் உதவியா இருப்பாங்க. உங்க புள்ளையால அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது. நல்ல பையனா வளர்த்திருக்கீங்கன்னு சேட்டு சொல்றாரு அண்ணாமலை கிட்ட. அவனோட குணமே அதுதாங்க. யாரு கஷ்டத்துல இருந்தாலும் சிரமத்துல இருந்தாலும் உடனே உதவி பண்ண போயிடுவான். ஒரு உயிரை காப்பாத்தி இருக்கான், பெருமையா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்து சிரிப்போட பாக்க ரோஹிணி பயங்கர கடுப்புல எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க. சார் நீங்க 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சேட்டு சொல்ல, எழுந்திருக்கிற அண்ணாமலை எழுந்திருச்சு வா அப்படி நில்லு அப்படின்னு விஜயா கிட்ட சொல்ல, அவங்க வேண்டா வெறுப்பா வர்றாங்க. பட்டுன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சேட்டு அவரோட ஒய்ஃப் அண்ணாமலை கால்ல விழப்போக, ஐயோ என்னம்மா இது, ஏமா இதெல்லாம் அப்படிங்கிறாரு. சார் எனக்கு எல்லாமே என் ஒய்ஃப் தான். அவங்கள காப்பாத்திருக்காரு உங்க பையன். இப்படி ஒரு பையன் உங்களுக்கு பொருந்திருக்கான். நிறைய புண்ணியம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சேட்டு சொல்லிட்டு இருக்க, வீடியோ எடுக்கலான்னு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிற ஸ்ருதி, ரவி பாத்தியா அவர் ஒய்ஃப் மேல எவ்வளவு அஃபெக்ஷனா இருக்காரு பாரு, சூப்பர் அங்கிள்ங்கிறாங்க ஸ்ருதி. சேட்டம்மா விஜயாவை தொட்டு கும்பிட, ஐயோ அம்மா என்ன பண்றீங்கிறாங்க விஜயா. இல்லம்மா ஒரு தங்கமான புள்ளைய பெற்றிருக்கீங்க, அவங்கள சுமந்த வயித்த தொட்டு புண்ணியத்தை தேடிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்களை கையில ஒத்திக்கிறாங்க அந்த அம்மா. முத்து ரொம்பவே நெகிழ்ந்து போய் பார்க்க, விஜயா ஒரு கலவையான உணர்ச்சியில நிக்கிறாங்க. அவங்க அப்படியே லைட்டா சிரிச்சுக்கிட்டு முத்துவ பார்க்க, முத்துவும் ஒரு மாதிரி நெகிழ்ச்சியும் கலக்கமுமா அம்மாவை பாக்குறாரு. அங்க ஒரு பெரிய உணர்ச்சி பரிமாற்றமே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அம்மாவை ரொம்ப ஏக்கமா பாசமா பாக்குறத மீனாவும் பாக்குறாங்க. ஐயோ இவங்க என்ன ஓவரா சென்டிமெண்ட்ட புளியுறாங்க அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. ஆன்ட்டி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ருதி அதெல்லாம் ஒண்ணும் வேணான்னு மீனா சொல்ல, மீனா நீங்க சும்மா இருங்க, ஆன்ட்டி நீங்க சொல்லுங்கங்கிறாங்க ஸ்ருதி. இந்த விஷயத்த சொல்றது எனக்கு சந்தோஷம் தாம்மா. என் உயிரை காப்பாத்துனது அந்த தம்பி தாம்மா. அதுக்கு பகவத் பகவத் தன்யவாத் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, இவரு செஞ்ச உதவிக்கு எவ்வளவு பரிசு கொடுத்தாலும் ஈடாகாது. இருந்தாலும் எங்களால முடிஞ்சது எதையாவது செய்யணும்னு நினைக்கிறோம். அதனால தம்பிக்கும் அவரு சம்சாரத்துக்கும் பட்டு வேஷ்டி சட்டை, பட்டு புடவை, தங்க செயின் எல்லாம் கொண்டு வந்திருக்கோன்னு சேட்டு சொல்றாரு. ஸ்ருதி சந்தோஷமா சிரிச்சிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அது வரலும் கொஞ்சம் நார்மலா இருந்த விஜயாவுக்கு முகம் சுண்டி போயிடுது. அவரு அந்த பையையும் அவங்க அந்த தாம்பாளத்தையும் எடுத்து, தம்பி இந்தாங்க இந்த கிஃப்ட வாங்கிக்கோங்கிறாங்க. ஐயோ சார் என்னங்க சார் நீங்க இதெல்லாம் வேணாங்க சார், நான் எதையும் எதிர்பார்த்து செய்யலங்க சாருங்கிறாரு முத்து. எனக்கு அது தெரியும்பா, இருந்தாலும் என் ஒய்ஃப காப்பாத்தி இருக்க ஒரு போலீஸ்காரன் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செஞ்சிருக்கீங்க, எங்களுக்காக இதை நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல, இல்லங்க சார் அது வேணாமேங்க சார் ப்ளீஸுங்கிறாரு முத்து. தம்பி உன் கூட பிறந்தவ கொடுத்தா வாங்கிக்க மாட்டியாப்பா, அப்படி நினைச்சு வாங்கிக்கோ, எங்க மனசும் சந்தோஷப்படும். லேலு பையா வாங்கிக்கோங்க பையா அப்படின்னு அந்த அம்மாவும் சேட்டும் நீட்ட, வேற வழி இல்லாம முத்துவும் மீனாவும் வாங்கிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் இங்க பாருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, முத்துவும் மீனாவும் வீடியோவுக்கு போஸ் கொடுக்கறாங்க. அவங்க 2 பேரும் தாம்பாளத்தை எல்லாம் கீழே வச்சுட்டு நிமிர, உதவி பண்ணினவங்களுக்கு வீடு தேடி வந்து நன்றி சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு. அப்ப நாங்க வர்றோம் சார். வர்றோம் தம்பி, உங்களுக்கு எப்ப என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்ன வந்து பாருங்கன்னு சொல்லி விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு அந்த சேட்டு. சரிங்க தம்பி வர்றோங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் கும்பிடு போட்டுட்டு கிளம்புறாங்க. திரும்புற முத்துவோட கைய பிடிச்சு ஷேக் ஹேண்ட் கொடுத்து, ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்னு சொல்ல, இந்த வீடியோவை எப்படி வைரலான கண்டென்ட்டா மாத்தி காட்டுறேன் பாருங்கங்கிறாங்க ஸ்ருதி. அவங்க ஆளுக்கு ஒரு வேலையில இருக்க விஜயா அவங்க கொண்டு வந்த செயினை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து டென்ஷன் ஆகுற அண்ணாமலை, நம்ம பையன் ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கான், அத நீ பாராட்ட மாட்டியான்னு கேக்குறாரு. ஏங்க இது 2 பவுனுக்கு மேல இருக்கும் போல இருக்குங்க அப்படின்னு விஜயா சொல்ல, ரோகிணி பொறாமையா பாக்குறாங்க. அது சரி அவன் மனச பார்த்து பாராட்டாம செயினை எடை போட்டுக்கிட்டு இருக்கிற, உன்னையில மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அண்ணாமலை அந்த செயினை விஜயா கையில இருந்து வாங்கிட்டுறாரு. அம்மா அவன் என்ன நாட்டையா காப்பாத்தி இருக்கிறான், இதுக்கு போய் இவ்வளோ பில்டப் கொடுத்துக்கிட்டேன்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கும் போதே அண்ணாமலை முறைக்கிறாரு. அப்படியே வாய முடிக்கிறாரு மனோஜ். உயிரை காப்பாத்துறதும் பெரிய விஷயம் தாண்டான்னு ரவி சொல்ல, அட போடாங்கிறாரு மனோஜ். இந்தாமன்னு அந்த செயினை மீனா கையில கொடுத்துட்டு அண்ணாமலை அங்க இருந்து போயிடுறாரு. இத போஸ்ட் பண்ணிட்டு, முத்து இதுக்கு உங்களுக்கு நிறைய பாராட்டு வரும் பாருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஸ்ருதி நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வரேன்னு ரவி கிளம்புறாரு. பாத்தியா நேத்து நான் சொன்னப்ப நம்ப மாட்டேன்னுட்ட, போதையில பேசுறேன்னு சொன்ன, இப்ப பாரு
வீடு தேடி வந்து பாராட்டிட்டு போறாங்க. அந்த அம்மா காலையிலேயே ஃபோன் பண்ணி வீடு எங்கன்னு விசாரிச்சாங்க. இப்பதான் புரியுது அப்படின்னு முத்து சொல்ல, விஜயாவும் மனோஜும் பயங்கர பொறாமையோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. நான் தாங்க அத புரிஞ்சுக்கலன்னு மீனா சொல்ல, இதுல மட்டும் இல்ல, மித்த விஷயத்துலயும் நீ இப்படிதான் இருக்கிற. நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு நாள் அதுவும் உனக்கு புரியுங்கிறாரு முத்து. சரி, இந்த செயினை எடுத்துக்கிட்டு வா, ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு முத்து சொல்ல, எங்கங்கன்னு மீனா கேட்க, வா சொல்றேங்கிறாரு முத்து. முத்துவும் மீனாவும் அங்கிருந்து போயிட, விஜயா உட்கார கூடவே மனோஜும் உட்கார்றாரு. இப்பதானேடா செயின் வந்துச்சு, அதுக்குள்ள அங்க இதை எங்கடா எடுத்துட்டு போறான் அப்படின்னு விஜயா கேட்க, வேற எங்க போவான், சேட்டு கடையில வச்சு பணம் வாங்க போவான் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. அருண் வீட்டுல உட்காந்து ஸ்ருதி அப்லோட் பண்ண வீடியோவை பாத்துட்டு இருக்காரு. அதுல இந்த தம்பி தான் என் உயிரை காப்பாத்துச்சுன்னு அந்த லேடி சொன்னதும், இதுக்கு எவ்வளவு பரிசு கொடுத்தாலும் அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு அந்த சேட்டு சொல்றதையும் அருண் பாக்குறாரு. சரி அப்படின்னு அவரு டென்ஷன் ஆகி உட்காரு. அவர் மொபைல் ரிங் ஆகுது. உடனே கால் ஆன் பண்ணி எஸ் சார்னு அவரு சொல்ல, அருண் உன் சம்பந்தப்பட்ட வீடியோ நெட்ல வைரல் ஆகிட்டு இருக்கு, பாத்தியா அப்படின்னு கேட்க, எதுங்க சார், எதையும் பாக்கலையாங்க சார் அப்பட்டமா புழுகுறாரு அருண். பாக்கலையா? என்னையா? ஊரே பார்த்துட்டு எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அம்மாவை காப்பாத்துனது நீதான்னு சொல்லி நல்ல பேரை வாங்கிட்ட. ப்ரமோஷனுக்கு வேற சிபாரிசு பண்ணிருக்கேன். இப்ப யாரோ முத்துன்னு ஒருத்தன் காப்பாத்துனதா அவனுக்கு அந்த அம்மா செயின் எல்லாம் போட்டிருக்குது, வீடியோவுல சொல்லிக்கிட்டு இருக்குது. ஊரே அதையாதான் பாத்துட்டு இருக்காங்க. நீ தெரியாதுன்னு சொல்றேன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இல்ல சார், நான் ஏதோ பாக்கலங்க சார் அப்படின்னு அருண் சொல்ல, நீ பாரு, பாக்காம போ, அது விஷயம் இல்ல. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில இருந்து ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணா நாம தானே அவங்கள முதல்ல கூப்பிட்டு பாராட்டுறது வழக்கம். அப்பதான் பப்ளிக்குக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம் வரும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்க, பெட்ல உட்கார்ந்துருக்க அருண் எழுந்து, இல்லைங்க சார், அவன் அப்படி எதுவும் பெருசா பண்ணலங்க சார், சும்மா கூட இருந்தான் அப்படின்னு அருண் அவரோட மொத்த இமேஜையும் டேமேஜ் பண்ணிக்கிறாரு. நீ இப்படி சொல்ற, ஆனா சம்பந்தப்பட்ட அந்த அம்மா அவன் தான் காப்பாத்துனான்னு அந்த வீடியோல சொல்றாங்களே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, என்ன விளக்கம் கொடுக்கறதுன்னு தெரியாம முழிக்கிறாரு அருண். நாளைய ப்ரோமோல ரோஹிணி, இவ்வளவு கொடுமை இந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கு ஆன்டி, மனோஜ் கூட என்ன பேச விடுறது கூட இல்ல ஆன்டி, நீங்க சொன்ன ஹெல்ப் அப்படின்னு ரோஹிணி கேட்க, எனக்கு புரியுதுமா, நான் பாத்துக்கிறேன் விடு, மனோஜ் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும், அவன் பண்ணுவானான்னு பார்வதி கேக்குறாங்க. நான் மனோஜ் கிட்ட இத பத்தி சொல்லிட்டேன் ஆன்டி, ஆனா அவரு எனக்கு சாதகமா சொல்லுவாரான்னு கேக்குறாங்க ரோஹிணி. சொல்லு பார்வதி அப்படின்னு விஜயா போன்ல கேட்க, பார்வதி ஏதோ சொல்லிட்டு இருக்க. விஜயா பயங்கரமா அதிர்ந்து போய் பாக்குறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.